நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஷியர் கிட்ட வந்து மனோஜ் எப்படியாவது இந்த கேஸ வாபஸ் வாங்கி அவர காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சாத குறையா கெஞ்சி அழுவுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இதான் சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க நம்ம சிந்தாமணி. சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியர் கிட்ட, "இங்க பாருங்க, இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு. அதுவும் இல்லாம இந்த மீனாவும் சங்கத்துலேருந்து ஆளுங்கலாம் கூட்டிட்டு வந்து என்ன வேற மிரட்டி வச்சிருக்கா. இவ போற போக்க பார்த்தா எப்படியோ கேஸ குடுத்து எனக்கே எதிரா ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா. இந்த கேஸ நம்ம வாபஸ் வாங்குறது தான் நல்லது. ஆனா இதுல எந்த ஆதாயமும் இல்லாம நம்ம எப்படி வாபஸ் வாங்குறது? நமக்கே ஆடா வந்து மாட்டுன மாதிரி ரோஹிணி வந்து மாட்டியிருக்கா. இத தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அவகிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ ஒரு 10,00,000 குடுத்தா மட்டும் தான் இந்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. அவ புருஷன காப்பாத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ்வளோ துணிஞ்சவ தான் அவ. அதனால நீங்க சொல்லி அனுப்புங்க." அப்படின்ற மாரி நம்ம ஃபினான்ஷியர் கிட்ட சிந்தாமணி சொல்லி விட்டுர்றாங்க. உடனே நம்மளுடைய ஃபினான்ஷியர் என்ன பண்றாரு, "இங்க பாருங்க, நீங்க இவ்ளோ நேரம் கெஞ்சினதுனால நான் சொல்றேன். ஒரு 10,00,000 ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுங்க. அதுக்கப்புறம் நான் கேஸ வாபஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன்." அப்படின்னு மாரி சொல்றாரு. "சார், என்ன சார் 10,00,000மா? ஐயோ! 10,00,000க்கு நான் எங்க சார் போவேன்? சார் ப்ளீஸ் சார், மனோஜ் மேல எதுவும் தப்பும் இல்ல சார். அதுக்காக 10,00,000 கேட்டா, சார் நானே வந்து வாழ்க்கைய தொலைச்சுட்டு தனியா நின்னுட்டு இருக்கேன் சார். என் குழந்தைய படிக்க வச்சுட்டு எங்க அம்மாவ பார்த்துட்டு இருக்கேன். என்னால எப்படி சார் 10,00,000 புரட்ட முடியும்?" அப்படின்ற மாரி நம்ம ரோஹிணி வந்து கேட்குறாங்க. உடனே ஃபினான்ஷியர் வந்து, "அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஏதோ நீங்க இவ்வளோ நேரம் கெஞ்சுறனால, சரி 10,00,000 நீங்க குடுத்தீங்கன்னா கேஸ் வாபஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். நீங்க 10,00,000மே குடுக்க மாட்டேன்னீங்க. அப்ப எனக்கு எந்த ஆதாயமும் இல்லாம நான் எப்படி உங்க கேஸ் வாபஸ் பண்ண முடியும்? நீங்க கிளம்புங்க. 10,00,000 ரெடி பண்ணிட்டு வரது இருந்தா வாங்க. நான் கேஸ் வாபஸ் வாங்குறத பத்தி யோசிக்கிறேன்." அப்படின்றது ஒரே போடா போட்டுறாரு ஃபினான்ஷியர். உடனே ரோஹிணி வந்து, "சார், சரிங்க சார். நான் 10,00,000 கண்டிப்பா வரேன் சார். நீங்க எப்படியாவது மனோஜ் கேஸ வாபஸ் வாங்கிடுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே யார்கிட்ட கேட்கறது, என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கத்தி அழுவுறாங்க. "ஐயோ! 10,00,000 நான் எப்படி புரட்டுவேன்? எப்படி மனோஜ் வெளிய எடுப்பேன்? இது எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் ஆச்சே. கண்டிப்பா நான் மனோஜ மட்டும் காப்பாத்தி ஏதாவது பண்ணா, மனோஜுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். கண்டிப்பா என் கூட வந்துருவாரு. என் கூட சேர்ந்துருவாரு ஆச்சே. ஐயோ! நான் என்ன பண்றது? யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு கத்தி அழுவுறாங்க. உடனே ரோஹிணியோட அம்மா பார்த்து, "கல்யாணி என்ன ஆச்சுடி? எதுக்காகடி இப்படி கத்தி அலப்பறை பண்ணிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு." அப்படின்னும்போது, "அம்மா என்னன்னு சொல்றது? மனோஜ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஃபினான்ஷியர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சிந்தாமணி கூட இருந்த ஃபினான்ஷியர் தான். இப்போ அந்த ஃபினான்ஷியர் கிட்ட போய் நான் கேட்டா, கால்ல உழாத குறையா கெஞ்சி கூத்தாடிட்டு வரேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, 10,00,000 குடுங்க. 10,00,000 குடுத்தா அந்த உங்க புருஷன் மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன நம்பி யாரும்மா 10,00,000 குடுப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க ரோஹிணி. உடனே ரோஹிணியோட அம்மா, "என்ன கல்யாணி சொல்ற? 10,00,000மா? 10,00,000 உன்னால எப்படி புரட்ட முடியும்? நம்மளே ஒரு வாடகை வீட்ல இருந்துட்டுருக்கோம். ஏதோ கிருஷ படிக்க வச்சுட்டுருக்க, என்ன பார்த்துட்டுருக்க. உன்னால என்ன பண்ண முடியும்? விடு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா, "என்னது விட்டுருவா? கண்டிப்பா விட முடியாதும்மா. இதான் எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸு. நான் மட்டும் மனோஜ காப்பாத்திட்டேன்னா, மனோஜ் என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்து என்ன நல்லாவே பார்த்துப்பாரு. என் கூட வந்துருவாரு. என்னை ஏத்துப்பாரு. எப்படியாவது ஆண்டியுமே என் மேல உள்ள கோவம் போய் என்னை எப்படியாச்சும் ஏத்துப்பாங்க. நான் எப்படியாச்சும் இந்த 10,00,000 ரெடி பண்ணிடணும். எனக்கு யார்கிட்ட கேட்கறது தெரியல. பேசாம வித்யா கிட்ட கேட்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வித்யாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி. உடனே கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, "சொல்லுடி, எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, "வித்யா ப்ளீஸ் வித்யா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யாவும், "என்னது ஹெல்ப்பா? ஆளை விடு சாமி. உனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணி நான் பட்டது எல்லாமே போதும். எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி வந்து, "ஏய் இல்லடி இல்லடி, எனக்கு காசு தாண்டி தேவைப்படுது. ஒரு 10,00,000 மட்டும் கடனா கூட, மனோஜை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னா எனக்கு ஒரு 10,00,000 தேவைப்படுது. மனோஜ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடி. உனக்கு எல்லா விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு குடுடி எனக்கு. எப்படியாவது உன் புருஷன்கிட்டயாவது சொல்லி ஏற்பாடு பண்ணிடி." அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. "என்னது 10,00,000மா? எனக்கு 10,00,000 நீ இருந்தால் எனக்கு கொடு. எனக்கு அவ்வளோ தேவைப்படுது. சுத்தமாக என்கிட்ட காசே கிடையாது. முதல்ல ஃபோனை வை." அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த விஷயத்த வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா, முருகனுக்கு தெரியப்படுத்திடுறாங்க. முருகன் என்ன பண்ணுறாருன்னா, முத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, "அண்ணே என்னண்ணே, உங்கள் அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாமே. அதுவும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ண ஃபினான்ஷியர் வந்து ரோகிணி கிட்ட 10,00,000 கேட்டிருக்காராமே. வித்யாவுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்கண்ணே. வித்யாவும் என்கிட்டலாம் அவ்வளோ காசு கிடையாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. என்னண்ணே, என்ன பிரச்சனைண்ணே?" அப்படின்னு வந்து வித்யாவோட ஹஸ்பண்ட் வந்து முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "அப்படியா, சரி சரி வச்சிடறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை வச்சோடனே உடனே மீனா வந்து, "நீங்கள் என்னாச்சுங்க? வித்யாவோட ஹஸ்பண்ட் தானே உங்ககிட்ட பேசினார், என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மீனா அது ஒன்றும் இல்லை. இந்த பார்லர் அம்மா என்ன பண்ணிக்குது, ஃபினான்ஷியர் போய் கெஞ்சி கூத்தாடிக்குது. அந்த ஃபினான்ஷியரும் 10,00,000 கொடுத்தா இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதனால பார்லர் நம்ம காசு எங்கே ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி 10,00,000 கேட்டிருக்கான். இப்போ தான் வித்யாவோட ஹஸ்பண்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார்." அப்படின்ற மாதிரி முத்து வந்து எல்லா இதுக்குள்ள சொல்கிறாரு. உடனே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. காசை ஏதாவது ரெடி பண்ணி மனோஜை கூப்பிட்டுட்டானா திரும்பவும் மனோஜ் இவ பின்னாடியே போயிடுவாளே. இதுக்கு நம்ம வழியே விடக்கூடாது. "ஏய் முத்து, மீனா, ஆமா என்னாச்சு? என்னமோ 40,00,000 நானே கடன்லாம் அடைச்சிருவேன்னு சொன்னீங்க. அதுக்கான ஏற்பாடே எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்போ அந்த பார்லர்காரி பண்ணிட்டு இருக்கா. அவள் மட்டும் பண்ணானா என் பையன் மனோஜ் பின்னாடியே போயிடுவா. அதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்படியாவது காசு நம்ம ரெடி பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி சித்தி கிட்ட போறாங்க. சித்தி கிட்ட போயிட்டு கடன் கேட்குறாங்க. சித்தியும் வந்து, "இல்ல, இல்ல என்னால கடன்லாம் குடுக்க முடியாது. நானே இப்ப லாஸ்ட்ல போயிட்டுருக்கேன். தயவுசெய்து விட்டுருங்க மேடம்." அப்படின்ற மாரி சித்தியும் கைய வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரே வழி சிந்தாமணி கிட்ட தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு, நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணி கிட்ட போறாங்க. சிந்தாமணி தான் சொன்னதுன்னே தெரியாம சிந்தாமணி கிட்ட போயிட்டு அழுவுறாங்க. "ஆன்ட்டி, ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி எனக்கு நீங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஃபினான்ஷியல் கிட்ட நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். அவர் 10,00,000 குடுக்க சொல்றாரு. என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல ஆன்ட்டி. எப்படியாவது நான் மனோஜ மட்டும் இந்த காச கட்டி மீட்டு எடுத்துட்டேன்னா, அவர் மொத்தமாவே என் பக்கம் வந்துருவாரு. அவரும் நானும் சேர்ந்துருவோம் ஆன்ட்டி. நீங்க சொன்ன மாதிரி அவரும் நானுமே சேர்ந்துருவோம். எனக்கு நீங்க இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன். ப்ளீஸ் ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ரோகிணி காசு கேட்குறாங்க. உடனே சிந்தாமணியும், "ஐயய்யோ! ரோகிணி கண்ணு என்னம்மா நீனு? நானே தேர்தல்ல நின்னு நெறைய செலவு பண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. தேர்தல்ல வேற தோத்துட்டேனா, என்ன நம்பி எவனும் பணமும் குடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன யாரும் மதிக்கிறதே கிடையாது. அச்சச்சோ! உனக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியாது. அத நெனச்சா தான் கண்ணு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது. ஐயோ! உங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நான் நெனச்சேனே." அப்படின்ற மாரி நடிக்கிறாங்க நம்ம சிந்தாமணி. உடனே ரோகிணி வந்து, "ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன். ப்ளீஸ் ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ரோகிணி கண்ணு, இவ்ளோ ஒரு காசுலாம் கிடையாது. அதுவும் 1,00,000னா கூட ரெடி பண்ணலாம். அதுவும் 10,00,000லாம் கிடையாது." அப்படின்ற மாரி சிந்தாமணி கைய விரிச்சிடுறாங்க. உடனே நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு, "அம்மா, அம்மா கிறிஷோட பெரியப்பா, பெரியம்மா வந்து கிறிஷுக்கு தரக்கூடிய சொத்து தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ கேளாம்மா. அவங்க தான் கிறிஷ் மேல ஏற்கனவே சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. கல்யாணி ஒத்துக்கிட்டா நான் சொத்தெல்லாம் குடுத்துருவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நீ சொன்னலம்மா. ப்ளீஸ்மா ஃபோன் பண்ணி கேளுமா." அப்படின்னும்போது, உடனே ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, கிறிஷோட பெரியம்மா, பெரியப்பாக்கு விஷயத்த சொல்றாங்க. அவங்களுமே அங்கேருந்து ஊருக்கு வந்துட்டு பத்திரத்த எடுத்து வந்து குடுத்துடுறாங்க. இந்த பத்திரத்த வச்சு கடன் வாங்குறதுக்காக நம்மளுடைய ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, சிந்தாமணி கிட்டயே போறாங்க. பத்திரத்த வச்சு கேட்குறாங்க. "இந்த பத்திரத்த வச்சு 10,00,000 குடுங்க ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்தாமணி, இதுதான் சரியான நேரம். பத்திரமும் கிடைச்சது, 10,00,000மும் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, உடனே வந்து, "சரி ரோகிணி, நீ இவ்ளோ கெஞ்சி கேட்கறனால இந்த பத்திரத்த வச்சு யாராவது ஃபினான்ஷியல் கேட்டு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு 10,00,000 ரெடி பண்ணி, "நீ வீட்டுக்கு போ ரோகிணி, நான் வீட்டுக்கு குடுத்து அனுப்புறேன் ஆளுங்கிட்ட." அப்படி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே சிந்தாமணி ஆளுங்க வந்து 10,00,000 ரோகிணி கிட்ட குடுத்துட்டு போறாங்க. உடனே நம்ம ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் பார்க்கறதுக்காக போறாங்க. ஃபினான்ஷியல போய் பார்த்துட்டு, "சார், சார், சார் நீங்க கேட்ட மாரி நான் 10,00,000 ரெடி பண்ணிட்டேன். நீங்க உடனே வந்து மனோஜ் மேல குடுத்திருந்த கேஸ வாபஸ் வாங்குறீங்க சார். ப்ளீஸ் சார்." அப்படின்னும் போது, "என்னது 10,00,000 ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னா, "ஆமாங்க சார் நான் ரெடி பண்ணிட்டேன் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் கூப்பிட்டுட்டு ரோகிணி ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னும் உடனே நம்மளுடைய ஸ்டேஷன்லேருந்து நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, "ரோகிணி வந்துட்டியா வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம் ரோகிணி. ரோகிணி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றேன். ஃபினான்ஷியல்லாம் கூட்டு வந்திருக்கேன். என்னை காப்பாற்ற போறியா ரோகிணி?" ரோகிணி அப்படி கத்துறாரு அந்த இதுலேருந்து. உடனே நம்ம ரோகிணியும், "மனோஜ் நீ கவலைப்படாத மனோஜ், நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன். ஃபினான்ஷியல் 10,00,000 கொடுத்தா நான் உன்னை கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாரு. நானும் 10,00,000 ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். கேஸ் வாபஸ் வாங்க தான் வந்திருக்கோம். நீ வெயிட் பண்ண மனோஜ், நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேஸையும் போயிட்டு ஃபினான்ஷியல் வாபஸ் வாங்குறாரு. உடனே ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறேன்னா, "ஏடையா அவனை திறந்து விடு." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்டனும் ரோகிணி ஓடி போய் மனோஜ் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அழுகுறாங்க. "மனோஜ் நீ இல்லாமல் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கொஞ்ச நாளாவே நான் உன்னை பிரிஞ்சிருந்தேன். அந்த ஏக்கத்துலேயே நான் வேற இருந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் மனோஜ். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ கூட 10,00,000 ஒரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனை அடைச்சிருக்கேன். இப்போவாச்சும் என்னோட அன்பு நீ புரிஞ்சுக்கோ மனோஜ். உன் மேலே நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன். உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். உன்னை நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணினே தவிர மற்றபடி நான் எதுவுமே நான் மறைக்கல. நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன். நான் உன் மேலே வச்ச லவ் ரொம்பவே உண்மை. ப்ளீஸ் மனோஜ் என்னை ஏற்றுக்கோ மனோஜ். இப்போ பாரு உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் தானே உனக்கு உதவி பண்ணி காப்பாற்றினேன். உன் குடும்பம் யாராச்சும் வந்து உனக்காக நின்னாங்களா? ப்ளீஸ் மனோஜ் என்னை ஏற்றுக்கோ மனோஜ், ஏற்றுக்கோ மனோஜ் சொல்கிற உடனே மனோஜுக்கு அப்படியே ஒரு பக்கம் செகண்ட் யோசிக்கிறாரு. மனசும் மாறுது. "ரோஹிணி நீ சொல்லிட்டு கரெக்டு தான். எனக்காக நீ மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணலை. 10,00,000 கடன் வாங்கி கொடுத்து எனக்காக நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உன்னை ஏற்றுக்கிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பயும் சொல்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணி வந்து, "என்ன மனோஜ் இப்போ கூட உங்கள் அம்மாவை தான் கேட்கணும்னு சொல்கிற? நான் தானே உனக்காக ஹெல்ப் பண்ணி உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரோஹிணியை கூப்பிட்டுட்டு மனோஜ் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. அண்ணாமலை வந்து, "டேய் மனோஜ் எப்படி வந்த நீ வெளியில்? ஆமா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை வந்து, "நில்லு எதுக்காக உள்ள வர?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "யாரும் ரோஹிணியை நில்லுன்னு சொல்ல வேணாம். என்னை காப்பாற்றினதே ரோஹிணி தான். ரோஹிணி தான் 10,00,000 அந்த ஃபினான்ஷியலுக்கு கடனை கொடுத்து ஃபினான்ஷியல் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கி என்னை காப்பாற்றினதே ரோஹிணி தான். நீங்கள் யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா? டேய் முத்து நீ வந்து 10,00,000 கடனை அடைக்கணும். இந்த வீடு உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே கடன்னு கொஞ்ச நாள்லயே 10,00,000 நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து ரெடி பண்ணி இப்போ கடன்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க. ஆனால் என்னை கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக இந்த காசு இவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது தானே? ரெடி பண்ணாமல் வேணும் தானே என்னை பழி வாங்கினீங்க. நான் ஸ்டேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி தான் என்னை காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜய் அங்கே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன இவன் மொத்தமாகவே மாறிட்டான். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி வராங்க. இதுக்கப்புறம் மனோஜ் ஃபுல்லாக மனசு மாறிட்டாரா இல்லையா?
ரோஹிணியை தான் ஏற்றுக்கிட்டு தனியாக ரோஹிணி கூடவே போயிடுவாரா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.